ஸ்ரீரங்கம் கோவிலோட சைடு பிரகாரம் சக்கரத்தாழ்வாலேருந்து வெளியில் வந்து இடத்த பக்கம் திரும்பினா இவ்வளோ பெரிய நடபாதை மாதிரி இருக்குது கோவில் பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு. லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து ஒரு வாக்கிங் மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னா பார்த்துங்க. அப்படியே டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் ஃபுல்லாக நடந்து வந்தால். ஆக்சுவலாக அது இடது பக்கம் பார்த்தா ஃபுல்லாக அப்படியே நந்தவனம் மாதிரி ஃபுல்லாக எல்லா செடிகளும் இருக்குது, எல்லா பூவும் அப்படியே. இது அப்படியே சைடில் நடந்து போகிறதுக்கு இருக்குது. அதுதான் நம்பெருமாளோட வசந்த மண்டபம். எல்லா செடியும் இருக்குது பூக்களோட இங்கே ஃபுல்லாக. சைடு வால் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு. என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், மேசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். வா, நாளைக்கு ஆக்சுவலாக வந்து பங்குனி உத்திரம், நாளைக்கு ஃபெஸ்டிவல் கோவிலில். அதனால் எல்லாம் ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. இப்போ தன்வந்திரி சந்நிதி, கோவிலோட புஷ்கரணி குளம். உள்ளே போகிறதுக்குலாம் ஆக்சஸ் கிடையாது. கோவிலோட இது மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க, பெருமாளுக்கு மட்டும். இப்படியே உள்ளே போனால் கோதண்டராமர் சந்நிதி, பார்க்கு. ஸ்ரீரங்கம் மக்களுக்கு ஒரு பார்க்கு தான் இங்கே. மணல்வெளி ஸ்ரீனிவாச பெருமாள் சந்நிதி. ஆயிரங்கால் மண்டபம் ரொம்ப ஃபேமஸ். ஸ்ரீரங்கம் கோயில் ரொம்ப ஃபேமஸ். 1000 கால் மண்டபம். மூடியிருக்கா, அப்போ உள்ளே போக முடியாது.